பிரீதா இருக்கால, அவ ரொம்பவே அழகா இருக்கா. ரொம்ப பாசமா கலாச்சாரம் தெரிஞ்ச பொண்ணா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இல்ல உன்னோட கரனுக்கு நீ கரெக்டான பொண்ணை தான் தேர்வு செஞ்சிருக்க. கரனுக்கு முன்னாடி அவன் மனசு காயப்படுத்த கூடாதுன்றதுக்காக போய் சொன்னேன். ஆனா பொண்ணு ரொம்ப அழகா அம்சமா இருக்கா. நீ கடவுளுக்கு தான் நன்றி சொல்லணும். கல்யாணம் எப்படி வேணா நடந்திருக்கலாம், ஏமாத்தி கூட பண்ணிருக்கலாம். ஆனா சரியான பொண்ணு கூட தான் கரனுக்கு கல்யாணம் ஆயிருக்கு. ஒன்னு சொல்லுவாங்கல்ல, யார் கூட யார் சேருவாங்கன்னு கடவுள் எழுதியிருக்காரோ அவங்க தான் சேருவாங்கன்னு. அதை யாராலும் மாத்த முடியாது. பிரீதாவை பத்தி அவங்க புகழும்போது எனக்கு ஏன் சந்தோஷமா இருக்கு? இதுக்கு முன்னாடி எனக்கு இப்படி ஆனதே இல்லையே. இன்னைக்கு எல்லாமே ஃபர்ஸ்ட் டைம் நடக்குது. ஃபர்ஸ்ட் டைம் பிரீதா எனக்கு ஈக்குவலா இருக்கிறதா சொல்றாங்க. கேட்க சந்தோஷமா தான் இருக்கு. ஆனா ஏன்? நீ சொன்னது கரெக்ட் தான். வா, நம்ம வெளியில போய் பேசலாம். ஜான்கி ஆண்டி, ஃபீவர் குறைஞ்சதா இல்ல அப்படியே தான் இருக்கா? இல்லம்மா, கொஞ்சம் கூட ஃபீவர் குறையல. தெர்மாமீட்டர்லயே அதுதான் காட்டுது. சும்மா அந்த டெம்பரேச்சரை வச்சு ஜுரம் எவ்வளவு இருக்குன்னு செக் பண்றதுனால என்னோட ஜுரம் குறைஞ்சிடும் நினைக்காதீங்க. 2 பேரும் நான் சொல்றத கேளுங்க. நான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தா என் ஜுரம் சரியா போயிடும். அப்புறம் நான் இன்னொரு விஷயம் சொல்றேன், அதையும் கேளுங்க. அங்க பிரீதாவோட ஃபங்க்ஷன் நடக்குது. நாம யாரும் அங்க போகலன்னா பிரீதாவோட மனசு எவ்வளவு கஷ்டப்படும். அதனால நீங்க 2 பேரும் அந்த வீட்டுக்கு போங்க. மா லிசன், உங்களை இந்த நிலைமையில விட்டுட்டு நாங்க போக மாட்டோம். ஓகே? அதான் எனக்கு எதுவும் இல்லைன்னு சொல்றேன்ல. ஏன் ஸ்ருதி இந்த மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க? நீங்க 2 பேரும் அங்க போங்க. ஜான்கி ஆண்டி, இங்க பாருமா, உன்னோட அம்மா சொல்றது கரெக்ட் தான். ஒருத்தராவது போய் தான் ஆகணும். நான் தான் இருக்கேன்ல, உன்னோட அம்மாவை நான் பாத்துக்கிறேன். நீ போயிட்டு வா. நல்லா இருக்கே. சரி, நான் ஒரு வேலை பண்றேன். நான் அக்காக்கு வீடியோ கால் பண்ணி இப்பவே இந்த நிலைமை தயவு செஞ்சு பிரீதாவுக்கு போன் பண்ணாத. அங்க ஃபங்க்ஷன் நடக்க போகுது. அவ ரொம்ப கவலைப்படுவா. வேண்டாம்மா, போன் பண்ணாத. ஸ்ருதி தான் வீடியோ கால் பண்றா. ஹாய் சிஸ்டர், என்னாச்சு? ஹாய்க்கா. அட, நீங்க இன்னும் ரெடி ஆகலையா? என்னோட ஃபங்க்ஷனுக்கு டைம் ஆயிடுச்சு. நான் ரெடியாக தான் வந்தேன். இப்போ நீங்க சீக்கிரமா ரெடி ஆயிட்டு சீக்கிரம் இங்க வந்துருங்க. ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் ஆக போகுது. அண்ணி, அது அண்ணாவோட திங்ஸ் என் ரூம்ல இருந்துச்சு. சமீர், ப்ளீஸ் இந்த திங்ஸ் எல்லாம் கரண் எங்க வைப்பானோ அங்கே வச்சிரு. நான் எங்கேயாவது மாத்தி வச்சிட்டேன்னா அப்புறம் அவன் என்ன ரொம்ப திட்டுவான். சரிங்க நீ, நான் வச்சிருக்கேன். என்ன, நீங்க சீக்கிரமா வாங்க ப்ளீஸ், சீக்கிரம் ரெடி ஆகுங்க. அக்கா, எங்களால வர முடியாதுன்னு சொல்லதான் நாங்க கால் பண்ணேன். இவங்க 2 பேரையும் போங்கன்னு நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். நீ எங்களுக்காக அங்க வெயிட் பண்ணுவேன்னு எனக்கு தெரியும். அங்க ஃபங்க்ஷன் இருக்குல்ல, ஆனா இவன் என் பேச்ச கேட்க மாட்டேங்கிறா. ரொம்ப பிடிவாதம் பிடிக்கிறா. அக்கா, அம்மாக்கு ரொம்ப ஃபீவர் இருக்கு. இப்ப நீங்களே சொல்லுங்களேன், ஒருவேளை இந்த நிலைமையில உங்களை விட்டுட்டு வந்தா நீங்க என்ன பார்த்து என்ன சொல்வீங்க? ஏன் அம்மா விட்டுட்டு வந்தா நீங்க என்கிட்ட கோபப்பட மாட்டீங்களா? அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. கொஞ்ச நேரம் நான் ரெஸ்ட் எடுத்தேன்னா எல்லாம் சரியா போயிடும். நீங்க கிளம்பி போயிட்டு வாங்க. அம்மாக்கு ஃபீவர் இருக்கா? அம்மா, டெம்பரேச்சர் என்ன உங்களுக்கு? 101. இல்ல, இது ரொம்ப அதிகம். ஸ்ருதி, நாளைக்கு அம்மாவுக்கு டெஸ்ட் எடுக்க புக் பண்ணிடு. பிரீதா, எனக்கு எதுவும் இல்லைன்னு சொல்றல்ல. இந்த வெதர் மாறிக்கிட்டு இருக்கு. அது மட்டும் இல்ல, திடீர்னு பார்த்தா மழை பெய்யுது, திடீர்னு பார்த்தா வெயில் அடிக்குது, திடீர்னு குளிர் அடிக்குது. அதனாலதான் இப்ப ஏதோ லேசா உடம்பு சரியில்லாம இருக்கு. அவ்வளவுதான். நான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தா என் உடம்பு சரியா போயிடும். அக்கா, அம்மா சொல்றதெல்லாம் கேட்காதீங்க. நீங்க என்னோட இடத்துல இருந்தா நீங்க என்ன பண்ணிருப்பீங்க சொல்லுங்க? அம்மா இப்படி விட்டுட்டு நீங்க வந்துருவீங்களா என்ன? அம்மா ஃபீவர் கம்மியா இருந்தாலும் அதிகமா இருந்தாலும் ஃபீவர் தானே, லைட்டால எடுத்துக்க முடியாது. ஸ்ருதி பாத்துக்கோ மா, ப்ளீஸ் பார்த்து கவனமா இருங்க. நான் இவகிட்ட சொல்லிக்கிட்டு தாமா இருக்கேன். இவளை கிளம்பி போன்னு சொல்றேன். நீ அங்க தனியா இருப்ப, உனக்கு வந்தா ஹெல்ப்பா இருக்குன்னு இவங்கள போக சொன்னா இவங்க 2 பேரும் போக மாட்டேங்கிறாங்க. நீ என்னன்னா எல்லா செக்கப்பும் எடுன்னு சொல்ற, இவங்க என்னடா போக மாட்டேன்னு சொல்றாங்க. நான் யார் பேச்ச கேக்குறது? என்னவோ பண்ணிட்டு போங்க, நான் எதுவும் கேட்க மாட்டேன். எனக்கும் வரணும்னு ரொம்ப ஆசையா இருக்கு. ஆனா நீங்க வரலன்னு தப்பா எடுத்துக்க மாட்டீங்கல்ல? புரிஞ்சுக்குவீங்கல்ல? இங்க பாரு பிரீதா, எங்களால அங்க வர முடியல. உனக்கு அங்க ஃபங்க்ஷன் இருக்குல்ல, நல்லபடியா ஃபங்க்ஷன் நடந்து முடிஞ்சதும் எப்படி நடந்ததுன்னு எங்களுக்கு போன் பண்ணி சொல்லு. சரியா? நாங்க உனக்கு வாழ்த்துக்கள் சொல்றோம். இவ ஒரு புடிவாதக்காரி. பாய் பாய். சமீர், அம்மாக்கு ரொம்ப ஃபீவரா இருக்கா? ஐ ஹோப் டயர்ட்ல இப்படி ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். மார்னிங்குள்ள குணமாயிடுவாங்க. கண்டிப்பா குணமாயிடுவாங்க. ஆனா இன்னைக்கு என்னோட சைட்ல இருந்து ஃபங்க்ஷனுக்கு யாரும் வரமாட்டாங்க. அம்மா, ஜானகி ஆண்டி, ஸ்ருதி, இன்னைக்கு இந்த வீட்ல எனக்கு முக்கியமான நாளா இருக்கு. பெரிய ஃபங்க்ஷன் நடக்குது. ஆனா என் வீட்ல இருந்து யாருமே இங்க வரல. ஐ விஷ் ஸ்ருதியாச்சும் இங்க வந்திருக்கலாம். அண்ணியே, நீங்க ப்ளீஸ் அப்செட் ஆகாதீங்க. ஐ நோ அவங்களால இங்க வர முடியாது. ஆனா நான் தான் இருக்கேன்ல, இங்க நடக்கிற எல்லா விஷயத்தையும் நான் அப்டேட் பண்றேன். ஓகே?
வீடியோ கால் பண்ணி எல்லா ஃபங்க்ஷனையும் காட்டிடுறேன். அதனால நீங்களும் சரி அவங்களும் சரி மிஸ் பண்ண மாட்டீங்க. சரியா? அண்ணி நான் உங்களோட கொழுந்தனா. உங்களுக்கு ஹெல்ப் பண்ணலைன்னா வேற யாருக்கு ஹெல்ப் பண்ண போறேன்? தேங்க்யூ சமீர், யூ ஆர் சோ ஸ்வீட். வெல்கம் அண்ணி. நான் வரேன். அப்புறம் ப்ளீஸ் டென்ஷன் ஆகாதீங்க. நான் இப்போ டாக்டர் அங்கிளுக்கு மெசேஜ் பண்ணியிருக்கேன். அவர் ரிப்ளை பண்ணிட்டார், வந்துட்டு இருக்காராம். ஜானகி ஆண்டி நீங்கள் ஒன்று பண்ணுங்களேன், அம்மாக்காக சூடாக கொஞ்சோண்டு தண்ணி எடுத்துட்டு வாங்களேன். எடுத்துட்டு வரேன். லேசா தான் ஜுரம் அடிக்குது, அதுக்கு போய் ஏன் இப்படி எல்லாம் பண்றேன்னு தெரியல. இன்னும் 2-3 டாக்டர் வர சொல்லு, ஒரு டாக்டர் பத்தாது இல்லையா? அதுக்குதான். அம்மா எதுக்காக நீங்க இவ்ளோ பேசுறீங்க? உங்களுக்கு தான் உடம்பு சரியில்லை. நிறுத்து. நான் ரெஸ்ட் எடுத்தா சரியா போயிடும், வேற எதுவும் வேண்டான்னு சொல்றேன். ஆனா என் பேச்ச கேட்கல. நீங்க அங்க போயிட்டு வந்தீங்களா? கொஞ்சம் அமைதியா இருங்கம்மா ப்ளீஸ். சில் பண்ணுங்க, ரிலாக்ஸா இருங்க. இந்த வீட்ல இருக்கிறவங்க ரொம்ப அப்பாவிங்க, அதனால தான் உன்னை நம்புறாங்க. ஆனா நீ அவங்க விஷயத்துல என்ன பண்ற? நம்பிக்கை துரோகம் பண்ற. வீட்டுக்கு பெரிய மருமகளா நீ இப்படி எல்லாம் பண்ணனா நீ இந்த வீட்டோட சந்தோஷத்தையும் மரியாதையையும் அழிக்க நினைக்கிற. உனக்கு இந்த மாதிரி ஆட்டிடியூட் கொஞ்சம் கூட நல்லா இல்ல. ஷெர்லின், நேத்து நைட் ரெமோனா வீட்டு விட்டு போயிட்டு தான் கேள்விப்பட்டேன். மஹிராவும் போயிட்டா. என்ன சொல்ற நீ? மஹிராவும் வீட்டு விட்டு போயிட்டாளா? அவங்களை வீட்டை விட்டு வெளியே அனுப்பிட்டாங்க. என்ன? ராக்கி அத்தை தான் 2 பேரையும் அனுப்பிட்டாங்க. நீ என்ன பேசிட்டு இருக்க? இவ்ளோ பெரிய விஷயம் நடந்திருக்கு, நீ என்கிட்ட சொல்லவே இல்ல. அட, என்ன இவ்வளவு பெரிய விஷயம் ஆயிடுச்சு? நான் உங்ககிட்ட இது சொல்லிருந்தா நீங்க என்ன பண்ணிருப்பீங்க? போய் மஹிராவை தடுத்திருப்பீங்களா? இந்த வீட்டுல உள்ளவங்க கிட்ட மஹிரா மேல தப்பே இல்ல, தங்க விடுங்கன்னு சொல்வீங்களா? மஹிரா பண்ண காரியத்துக்கு, அவ பண்ண விஷயங்களுக்கு இங்க இருக்கிற யாரும் அவளுக்கு ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. நீ ரொம்ப சரியா தான் சொல்லிருக்க. ஆனா மஹிரா எதுக்காக இவ்ளோ பெரிய தப்பு பண்ணா? மஹிரா மேல தப்பு இல்ல, அந்த சரளா மேலதான் தப்பு. இந்த குடும்பத்தோட எந்த விஷயத்திலயும் சம்பந்தப்பட மாட்டேன்னு பேசுவாங்க, ஆனா எல்லா விஷயத்திலயும் கண்டிப்பா சம்பந்தப்பட்டிருப்பாங்க. சரளா பார்க்க நல்லவ மாதிரி தெரிவா, ஆனா நல்லவ இல்ல, ரொம்ப வில்லத்தனமானவங்க. நீங்களே பாத்தீங்களா அவங்க என்னெல்லாம் பண்ணாங்கன்னு? பாத்தீங்களா? அத்தை கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டாங்க. ஒரு மாமியார் மருமகளுக்கு அந்த வீட்டுல ஒரு அந்தஸ்தை கொடுக்கணும்னு சொல்லிருக்காங்க. அது மட்டும் இல்லாம மஹிராவால தான் பிரீதாவை யாரும் மதிக்க மாட்டேங்கிறீங்க, மஹிரா மேலதான் தப்புன்னு சொன்னாங்க. இதுக்கான மொத்த பிளேமையும் அத்தை மேல போட்டாங்க. அத்தைக்கு ரொம்ப கில்ட் ஆயிடுச்சு. ரொம்ப கில்ட்டா ஃபீல் பண்ணதால கீழே வந்து எல்லாரும் முன்னாடி அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க, மஹிராவும் ரமோனா ஆண்டி இந்த வீட்டை விட்டு போகணும்னு. நீ என்ன பேசிட்டு இருக்க? மஹிரா கரண கல்யாணம் பண்ணிக்கணும்னு ரொம்ப ஆர்வமா இருந்தா. ராக்கி சொன்னதும் போயிட்டாளா? அம்மா எதுக்கு நீ இரிட்டேட் பண்றீங்க? இத்தனை கேள்வியும் கேட்டு கேட்டு எதுக்கு என்ன தேவையில்லாம கடுப்பேத்துறீங்க? ஷெர்லின், நான் சொல்றத புரிஞ்சுக்க முயற்சி பண்ணு. எதுக்கு இவ்வளவு கோவப்படுற? நான் உன் அம்மாமா. தன் பொண்ணுக்கு எது நல்லது எது கெட்டதுன்னு ஒரு அம்மாக்கு நல்லா தெரியுமா? மஹிரா என்னெல்லாம் பண்ணாலோ அதனாலதான் அந்த குடும்பத்துல இருக்கிறவங்க அவளை வெளியில அனுப்பிட்டாங்க. எனக்கு கவலையா இருக்கிறது என்னன்னா, ஒருவேளை அவங்களுக்கு நீ பண்ண விஷயம் எல்லாம் தெரிஞ்சதுன்னா, உன்னையும் அவங்க வீட்டு விட்டு வெளியே அனுப்பிட்டாங்கன்னா? நீங்க எப்பவுமே இந்த வீட்டுல இருக்கிறவங்க என்ன எப்ப வெளியே அனுப்புவாங்கன்னு யோசிக்கிறீங்களா? இல்ல ஷெர்லின், நான் அப்படி யோசிக்கல. நீ நல்லா இருக்கணும்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா யார் தப்பான வேலை செஞ்சாலும் அவங்களுக்கு அவங்க பண்ண தப்புக்கு தண்டனை கிடைக்கும். சரி, நான் நிறையவே தப்பு பண்ணிட்டேன் தான், அதுக்கு என்ன கொண்டு போட்டுருவாங்களா? ஓ ப்ளீஸ், நான் ஏற்கனவே ரொம்ப டென்ஷன்ல இருக்கேன், என்ன இன்னும் டென்ஷன் ஆக்காதீங்க. நீங்க அம்மானு சொல்றீங்களே, நீங்க எனக்கு அம்மாவா இருக்கிறதுல என்ன பிரயோஜனம் இருக்கு சொல்லுங்க? என்ன சொன்ன? தெரியாம தான் கேக்குறேன். நீங்க எப்பவுமே என்கிட்ட கரீனா அத்தை உங்க ஃப்ரெண்டுன்னு சொல்வீங்க, நீங்க சொல்றதெல்லாம் கேட்பாங்கன்னு சொன்னீங்க. ஆனா எப்ப கேட்டிருக்காங்க? அட சரளாவை இந்த வீட்டுல யாருக்குமே பிடிக்காது, ஆனா இருந்தாலும் சரளா சொல்ற எல்லா விஷயத்தையும் எல்லாருமே கேக்குறாங்க. அவங்களுக்கு தெரியும் பிரீதாவுக்கும் மஹிராக்கும் சுத்தமா செட் ஆகாது, பிரீதா ஹேட்ஸ் மஹிரான்னு தெரியும். அதுக்கு என்ன பண்ணாங்க? மஹிராவை வீட்டு விட்டு வெளியே அனுப்பிட்டாங்க. ஏன்னா மஹிரா இந்த வீட்டுல இருக்கிற வரைக்கும் அவ கண்டிப்பா பிரீதாக்கு தடங்களா இருப்பான்னு தெரியும். சோ வழியை கிளியர் பண்ணிட்டாங்க. நீங்க என்ன பண்ணீங்க? நீங்களும் ஒரு அம்மா தானே. பிரீதாக்கு மஹிராவை பிடிக்காது, எனக்கு பிரீதாவை பிடிக்காது. உங்களால ஏதாவது பண்ண முடியுமா? அவளை வீட்டு விட்டு வெளியே அனுப்ப முடியுமா? நீங்க ஏதாவது பண்ணுங்க, ஏதாவது எமோஷனல் டிராமா பண்ணுங்க, அழுங்க, சென்டிமெண்டா பேசுங்க, ஐ டோன்ட் கேர். அவளை இந்த வீட்டு விட்டு வெளியே அனுப்புங்க. ஷெர்லின், சரளா அப்ப பேசுனதுக்கெல்லாம் ஒரு சிச்சுவேஷன் தான் காரணம். ஓட என்ன சிச்சுவேஷன்மா? எந்த சிச்சுவேஷன்லயும் அவங்க ஹீரோயினுடைய அம்மாவா தான் இருக்காங்க. இன்னைக்கு பிரீதா என்ன பண்ணா தெரியுமா? என்னை பத்தி இவ்வளவு தப்பா பேசினா தெரியுமா? ஆனா நான் இந்த வீட்டோட பெரிய மருமக. அந்த பிரீதா யாருக்கும் பிடிக்காம இங்க வந்துட்டா. அவ என்கிட்ட இந்த மாதிரி பேசக்கூடாது. பிரீதாவுடைய அம்மா அவளுக்கு எவ்வளவு ஹெல்ப் பண்ணிருக்காங்க. மாயிலாவை ஒரே அடியா வீட்டு விட்டு வெளியே அனுப்பியிருக்காங்க. ஆனா நீங்க எப்ப பார்த்தாலும் லெக்சர் பண்றீங்க, இத பண்ணு அத பண்ணுன்னு சொல்றீங்க. எவ்வளவுதான் பேசுவ ஷெர்லின்? நீ அதிகமா பேசிட்ட, நானும் நிறையவே கேட்டுட்டேன். இதுக்கப்புறம் பாரு, உன் அம்மா உனக்கு என்ன பண்றான்னு பாரு. நீ யோசிக்க முடியாத அளவுக்கு பண்ணுவேன். இது வரைக்கும் நீயும் மஹிராவும் நிறைய பண்ணிட்டீங்க.
ஆனா நீயும் சரி மகிராவும் சரி சக்சஸ் ஆகவே இல்லை. ஆனா இதுக்கப்புறம் நான் பண்ணுவேன். இந்த சரளா இருக்கால, இவ மரத்தை மட்டும்தான் வெட்டியிருக்கா. ஆனா நான் வேற வெட்டுவேன். என்ன பண்ணுவீங்க? நீ யோசிக்க முடியாதத கண்டிப்பா நான் பண்ணுவேன். இன்னைக்கு பிரீதா ஃபங்க்ஷன்ல எல்லாரையும் பாப்பால, அப்ப விருந்தாளிங்க யாருக்குமே அவளை பிடிக்காது. இதெல்லாம் எப்படி பண்ணுவீங்கம்மா? எப்படி பண்ணுவேன்னா, இதெல்லாம் பண்ண உங்களுக்கு தைரியம் இருக்கா? அஃப்கோர்ஸ் இருக்கு. உனக்கே தைரியம் இருக்கும்போது உன் அம்மா கிட்டயே நீ இப்படி எல்லாம் பேசுற. உன்னோட உரிமையை நீ கேட்கும்போது, சரளாவோட என்ன கம்பேர் பண்ணும்போது டெஃபினட்டா எனக்கு தைரியம் இருக்கே. ரிலாக்ஸ். இங்க பாரு, சீக்கிரமா ட்ரெஸ் பண்ணிட்டு ரெடி ஆயிடு. விருந்தாளிங்களா வந்துருவாங்கல்ல. சரி. அட வணக்கம் ரேணுகா, எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். நான் நல்லா இருக்கேன். பிரீதா உங்களை பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுவா. அவளுக்காக தான் நான் இங்க வந்திருக்கேன். சரி போய் பாருங்க. வணக்கம் கரீனா. வணக்கம். இன்னைக்கு உங்களுக்கு முக்கியமான நாள்ல. எங்களுக்கு இல்ல, பிரீதாக்கு தான். உள்ள போங்க. சரி. அம்மா, எதுக்காக இந்த ஃபங்க்ஷனை மறுபடியும் வச்சிருக்கீங்க? ஸ்மைல் பண்ணி பண்ணி எனக்கு ஜாஸே வலிக்க ஆரம்பிச்சிருச்சு. இங்க பாருமா, இது ஃபங்க்ஷனுமா. விருந்தாளிங்க வரும்போது அவங்கள சிரிச்சுதான் வரவேற்கணும். இல்ல இது பிரீதாவோட ஃபங்க்ஷன் நீயே நினைச்சுக்கிறேமா? இந்த குடும்பத்தோட மருமகளோட ஃபங்க்ஷன் நீ நினைச்சுக்கலாம்ல. ஐ விஷ். ராக்கி, இந்த கரீனாவோட ஆட்டிடியூட் பார்த்தா இன்னும் மாறவே இல்ல போல இருக்கு. இவ திருந்திட்டாளா இல்ல இன்னும் அப்படியே தான் இருக்காளா? நிம்மி, நீ எதுக்காக இப்படி பேசிட்டு இருக்க? என்னோட நாத்தனார் இவங்க. பாக்குறதுக்கு ஹார்ஷா தான் தெரிவாங்க, ஆனா இவங்களுக்கு ரொம்ப நல்ல மனசு. நிம்மி வந்துட்டாங்க. ரெடியாக எவ்வளவு நேரம் பாத்தீங்களா? மாறவே இல்ல. கரீனா, நீ தயவு செஞ்சு ஆரம்பிக்காத. உனக்கு நிமிக்கு செட் ஆகாதுன்னு எனக்கு தெரியும். ஆனா குடும்பம்னு இருந்தா சண்டைகள் இருக்கதாமா செய்யும். ஆனா அதெல்லாம் மறந்துடு. அம்மா ஒரு நிமிஷம். இவங்க நம்ம குடும்பத்தை சேர்ந்தவங்கல்ல. ப்ராப்ளம் எதனால ஆச்சுன்றது உங்களுக்கே நல்லா தெரியும்லம்மா. அண்ணா அன்னைக்கு கல்யாணத்துல இவ எவ்வளவு டிராமா பண்ணிருந்தா உங்களுக்கே தெரியும்லம்மா. என் ஃபேமிலியை பத்தி யாராவது ஏதாவது சொன்னா அதை நான் கண்டிப்பா தாங்கிக்க மாட்டேன். எனக்கு தெரியுமா, ஆனா குழந்தைங்க மாதிரி பேசாத. ராக்கிக்கு கல்யாணம் ஆகி ரொம்ப வருஷம் ஆச்சு. அவளுக்கு குழந்தைங்க இருக்காங்க. அந்த குழந்தைங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. இங்க பாரு ப்ளீஸ், எல்லாத்தையும் மறந்துடு. இல்லம்மா, இந்த விஷயத்த நான் எப்பவும் மறக்கவே மாட்டேன். கரீனா ப்ளீஸ். ப்ளீஸ். அட ராணு, நீங்களும் வந்துட்டீங்களா? ஏதோ நல்லது. எனக்கு செட் ஆகுற மாதிரி நீங்களாவது வந்தீங்களே. இதுக்கப்புறம் சூப்பரா டைம் போகும். நீங்க சரியா தான் சொல்றீங்க. நம்ம ஜோடி சூப்பர் ஜோடி ஆச்சே. அதாவது இந்த ஃபங்க்ஷனுக்கு சரியான ஜோடி தானே. அது என்னன்னா, இங்க இருக்கிற யாருக்குமே நம்ம கிட்ட பேசலாம் டைமே இருக்காது. இங்க இருக்கிறவங்க பின்னாடியே ஓடி போய் தான் பேசி ஆகணும். ஆனா நான் எல்லாரும் ஏன் பின்னாடி ஓட வைப்பேன். நானும் இதுக்கப்புறம் அப்படிதான் பண்ணணும்னு தோணுது. அதாவது நாம 2 பேரும் ஒண்ணு சேர்ந்து ஃபங்க்ஷனை கலக்க வேண்டியதுதான். சரி, நீங்க 2 பேரும் பேசிட்டு இருங்க. விருந்தாளிங்க வர ஆரம்பிச்சுட்டாங்க. சடங்கையும் ஆரம்பிக்கணும்ல. நான் போய் பிரீதாவை கூட்டிட்டு வந்துடுறேன். சரி சரி போங்க. என்னுடைய ஃபேவரட் மருமகளை போய் கூட்டிட்டு வாங்க. நான் போய் கூட்டிட்டு வரேன். ஓ வெல்கம் வெல்கம். உங்களை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம். வாங்க. கரீனா வணக்கங்க. நீங்க எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன் நிம்மி. நல்லா இருக்கேன். இப்போ உங்களை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷமா ஆயிட்டேன். நீங்க எப்படி இருக்கீங்க? எனக்கும் உங்களை பார்த்ததுல ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு கரீனா. That's so sweet. நைஸ் சாரி. Thank you. எதை பார்த்து சிரிக்கிறீங்க? நிம்மி ஆண்டிக்கும் கரீனா ஆண்டிக்கும் கொஞ்சம் கூட செட்டே ஆகாது. ஒழுங்கா பேசிக்கவே மாட்டாங்க. ஆனா இப்ப பாரு, பாசம் அதிகமா இருக்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. அவங்கள பாரு, அவங்க முகத்துல இருந்து சிரிப்பே போகல. செம்மையா இருக்குல்ல? ரொம்ப ஆச்சரியமான விஷயம்தான். நீ எதுக்காக இப்ப இதை ஹைலைட் பண்ற? அவன் வந்துட்டான்னு எனக்கு தெரியும். வரட்டும். சரிண்ணா, வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தோம்ல. ஹாய்டா. வாப்பா, எப்படி இருக்க? எப்படி இருக்கேன்னா நல்லா தான் இருக்கேன். எதுக்கு அப்படி கேட்குற? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தானே பார்த்தோம். பரவாயில்ல, இன்னொரு தடவை கேட்டேன். அதனால என்ன தப்பு இருக்கு? நல்லா இருக்கேன் தானே கேட்டேன். நல்லா இருக்கேன். இல்ல வர லேட் ஆக்கிட்ட. நீங்கெல்லாம் எந்திரிக்க லேட் பண்ணவே மாட்டீங்களா?
எழுந்திருக்கிறதுக்கா? அதாவது காலையில நான் பிராக்டிஸ் போகும்போது நீங்க 2 பேரும் தூங்கிட்டு இருந்தீங்க, நான் திரும்பி வரும்போது தூங்கிட்டு இருந்தீங்க. ஒரு நாள் நீ சீக்கிரமா பிராக்டிஸ் போயிருக்கலாம்ல. ஓ ரியலி? ஆமா. ரிஷப், நான் இப்பெல்லாம் ரொம்ப மாறிட்டேன். நானா? அப்படியா? ஏன்னா இவ்வளவு நாளா நீ தான் என்னோட ரூம்க்கு வந்து பிராக்டிஸ்க்கு என்ன எழுப்பி அனுப்புவ. ஓகே, இதுக்கு முன்னாடி என் மேல கேர் இருந்தது. ஆனா இப்போ உனக்கு அந்த கேர்லாம் இல்ல. என்கிட்ட வந்து பொறுப்பா என்ன வேணும் ஏது வேணும்னு கேட்ப. இப்பெல்லாம் கேட்கறதே இல்ல. என்னடா இவன் கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் கேட்கற கேள்வியா இது? என்னடா நீ? உனக்கு இப்ப கல்யாணம் ஆயிடுச்சு, இப்போ உன் ரூமுக்கு நாக் பண்ணாம வந்தா நல்லாவா இருக்கும் சொல்லு? அதுவும் கரெக்ட் தான். உனக்கு வைஃப் இருக்கா, அவ உன்னை எழுப்புவால, ரொம்ப நல்லா இருக்கும்ல, பாசமா எழுப்புவா. நீ பிராக்டிஸுக்கு போவ, திரும்ப வந்ததுக்கு அப்புறம் உனக்கு ஜூஸ் கிடைக்கும், எவ்வளவு கேர் இருக்கும். சூப்பர். நான் கேர் பண்றதுக்கான ரீப்ளேஸ்மெண்ட் உனக்கு கிடைச்சிருச்சுல. சரியா சொன்ன. அவ்வளவுதான், உன் லைஃப் செட்டில் ஆயிடும். என்னது லைஃப் செட்டில் ஆயிடுமா? அதெல்லாம் ஏற்கனவே நல்லாவே ஆயிடுச்சு. என்ன சொல்ற நீ? அங்க பாரு, சொன்னதும் பிரீதா வந்துட்டா. அண்ணி வந்துட்டாங்க. கரீனா, பிரீதா வந்துட்டா. அந்த மோதிரம் வச்சிருக்கிற தட்டை எடுத்துட்டு வா, சீக்கிரம் போய் எடுத்துட்டு வா. ஷர்லினும் கிருத்திகாவும் அந்த தட்டை எடுக்க போயிருக்காங்க. சரி, வெரி குட். நீ சீக்கிரம் வா. முதல்ல உங்க எல்லாருக்குமே நான் என்னோட நன்றிகளை சொல்லிக்கிறேன். நீங்க எல்லாருமே உங்களோட டைமை ஒதுக்கி என்னோட மருமக பிரீதாவோட ஃபங்க்ஷனுக்கு மறுபடியும் வந்திருக்கீங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச். இப்ப நேரத்தை வீணாக்காம இந்த ஃபங்க்ஷனை ஆரம்பிக்கலாம். உங்களுக்கே தெரியும்ல, வீட்ல ஏதாவது ஃபங்க்ஷன் இருந்துச்சுன்னா பெரியவங்க தான் ஆரம்பிப்பாங்க. அதனால அத்தை வாங்க, நீங்க தான் வந்து இந்த சடங்கு ஆரம்பிக்கணும். அட ராக்கி, பெரியவங்க விஷயத்தெல்லாம் தயவு செஞ்சு விடுங்க. இப்பெல்லாம் கணவன் தான் மனைவிக்கு ரொம்ப முக்கியமா இருக்காங்க. அதனால கரணே இந்த ஃபங்க்ஷனை ஸ்டார்ட் பண்ணி வைக்கட்டுமே. ஒவ்வொருத்தரா இதுக்காக பார்க்கணும், எல்லாருமே ஒன்னாவே பாத்துடலாம். ராணு சொல்றது சரிதான். சரி அத்தை. கரண், ஆனா என்னோட முகத்தை தான் எல்லாரும் பாத்துட்டீங்கல்ல. அட, உன்னை பாக்குறத பத்தி சொல்லல, பிரீதாவுடைய முகத்தை பாக்குறத பத்தி சொல்றோம். நீ போய் இவ முகத்தை பாக்கணும். அவளோட முகத்தையும் நான் ஏற்கனவே பாத்துட்டேன். கரண், நீ பிரீதாவோட முகத்தை எப்பயோ பாத்துட்டேன்னு எல்லாருக்கும் தெரியும். ஆனா சடங்கு படி பார்த்தா, முறைப்படி பார்த்தோம்னா புது மருமகளோட முகத்தை பாக்குறது சடங்கு. வாப்பா, முதல்ல நீதான் முகத்தை பாக்கணும். போடா, போ. யா ஓகே. அட, என்ன இது? வெறும் கையோட பிரீதாக்கு முன்னாடி வந்து உக்காந்துருக்க. முதல் முறையா ஒய்ஃபை பார்க்கும்போது ஒய்ஃபுக்கு gift கொடுக்கணும். இப்போ எதுக்கு gift எல்லாம்? ஐ மீன், நான் இவளுக்கு என்னோட வீடு, என்னோட ரூம் மொத்தத்தையும் கொடுத்துருக்கேன். ஏசி ரிமோட்டையும் கொடுத்துட்டேன். இதுக்கு மேல என்ன தரணும்? நான் எவ்வளவு சீரியஸா பேசிட்டு இருக்கேன், எவ்வளவு பெரிய விஷயத்தை சாக்ரிஃபைஸ் பண்ணிருக்கேன். ஏன் எல்லாரும் சிரிக்கிறாங்க? என்னாச்சு? நிம்மி, நீ இப்படிதான் ஏதாவது சொல்லுவேன்னு எனக்கு முன்னாடியே தெரியும். அது என்னன்னா, கரண் இப்ப ரொம்ப பிஸியா நிறைய பிராக்டிஸ்க்கு போறான். அதனால கரண்க்கு பதிலா பிரீதாக்கு நானே கிஃப்ட வாங்கிட்டேன். கரண், இந்தப்பா, இதுல என்னோட பாசம் ஆசீர்வாதம் ரெண்டுமே இருக்கு. இந்த கிஃப்ட நீ பிரீதாக்கு கொடு. மாம், அது என்ன யோசிக்கிற கரண்? மோதிரத்தை வாங்கி பிரீதா கிட்ட கொடு. இவனை முகத்தை பார்க்க தானே சொன்னோம், ஆனா இவன் துப்பட்டாக்குள்ளேயே போயிட்டான். இதுதான் உள்ள இருக்க காதல்னு சொல்லுவாங்க. கரெக்டான நேரத்துல சிக்ஸர் அடிக்கிறது தான் அவனுக்கு பழக்கமாச்சே. பண்ணட்டும். நீ என்ன பண்ற? எதுக்கு நீ துணிக்குள்ள வந்த? அதுவும் எல்லாருக்கும் முன்னாடி வெளியில உங்ககிட்ட பேச வேண்டியது இருக்கு. காலையில இருந்து உன்னை விஐபி மாதிரி ட்ரீட் பண்றாங்க. உங்ககிட்ட பேசலாம்னு பார்த்தா டைமே கிடைக்க மாட்டேங்குது. அதான் உள்ள வந்து பேசிட்டேன். இல்ல, உனக்கு இப்பதான் என்கிட்ட பேசுறதுக்கு டைம் கிடைச்சதா? இந்த மாதிரி எல்லாருக்கும் முன்னாடி இப்படி வந்து பேசுற? சரி, என்ன பேசணும்? சீக்கிரமா சொல்லு. இப்படி எல்லாம் செய்யறதுக்கு நான் தான் உனக்கு கிடைச்சனா? இல்ல சாப்பாட்டுல என்னதான் கலக்குற?
இல்ல நீ தண்ணியில ஏதாவது மாயம் மந்திரன்னு கலக்கி கொடுக்குறியா? எதுக்கு எல்லாரும் உனக்கு சப்போர்ட் பண்ணி உன்னை புகழ்ந்துட்டு இருக்காங்க? அது மட்டும் இல்லாம நானும் உன்னை கேர் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஏய் ஹலோ, நான் உன்னை கேர் பண்றேன்னு சொன்னதை கேட்டு எமோஷனல் ஆயிடாதானே? The fact is I don't like you. ஓகே, நீ நிம்மதியா இருக்கணும்னு பார்த்தா என்னோட நிம்மதி போயிடுச்சு. நீ ஏசி ஆஃப் பண்ண சொன்ன, உனக்காக நானும் அதை ஆஃப் பண்ணேன். அதுக்கப்புறம் எனக்கு தூக்கம் வரல, காத்து பத்தலன்னு பால்கனியில் போய் தூங்கினேன். இதுக்கப்புறம் இப்படிலாம் நடக்காது. இது வரைக்கும் நீ எதிர்பார்த்தது எல்லாமே நடந்திருக்கு. இதுக்கப்புறம் நான் நினைக்கிறது தான் நடக்கும். ஏன்னா இதுக்கு மேல இதெல்லாம் என்னால தாங்க முடியாது. இல்ல நீ என்ன பேசிக்கிட்டு இருக்க? யோசிச்சுதான் பேசுறியா? நீ சொன்ன விஷயத்துல எல்லாம் உன் மேல மட்டும்தான் தப்பு இருக்கு, என் மேல தப்பே இல்ல. உன்னோட தப்புக்காக எதுக்கு என்ன ப்ளேம் பண்ற? ஏன்? அது மட்டும் இல்லாம எனக்கு நல்லது நடக்கும்போது என் மேல என்ன தப்பு இருக்கு? என் மேல தப்பே இல்லையே. எக்ஸ்கியூஸ் மீ, நடந்த எல்லாத்துக்குமே நீ மட்டும் தான் காரணம். நீ தான் என்ன செய்ய வச்ச. சோ இது எதுக்குமே நான் பொறுப்பு கிடையாது. இந்த மோதிரத்தையும் என்கிட்ட கொடுத்து விட்டதே அம்மா தான். அவங்க சொன்னது கேட்டல. நிம்மி அப்படி என்ன பேசிட்டு இருப்பாங்க? அட இப்பெல்லாம் கணவன் மனைவிக்குள்ள இப்படிதான் பேச்சுவார்த்தை நடக்குது. அந்த காலத்துல எல்லாம் குடும்பத்துல இருக்கிறவங்க முன்னாடி பேசக்கூட மாட்டாங்க. ஆனா இப்போ இப்படிதான் நடக்குது. அட பேசட்டும், இதுல என்ன தப்பு இருக்கு? உண்மையிலேயே இதுல எந்த தப்பும் கிடையாது. 2 பேரும் புருஷன் பொண்டாட்டி, அவங்க எல்லாருக்கும் முன்னாடியும் இப்படி தாராளமா பேசிக்கலாம். மாம், திஸ் இஸ் சோ எம்பாரசிங். பிரீதா இப்படி கரணை உள்ள இழுத்தது கொஞ்சம் கூட நல்லாவே இல்ல. பிரீத்தா ஒன்னும் இழுக்கல, அவனே தான் போனான். ஐ நோ, எம்பாரசிங்கா தான் இருக்கு. ஆனா யாருமே அதை தப்பா நினைக்கல. அப்புறம் விட்டுடு அதை. எல்லா தப்பும் கரணோடத. வீட்டோட பெரியவங்க நிக்கிறாங்க, அவங்க முன்னாடி இப்படி பண்ணிட்டு இருக்கான். யாராவது இப்படி பண்ணுவாங்களா? எல்லாரும் அவங்கள பத்தி பேசிட்டு இருக்காங்க. என்ன இதெல்லாம்? ரிஷப்பண்ணா, அட என்னடா நீங்க? அவங்க 2 பேருமே வெக்கப்படல, கொஞ்சம் சந்தோஷமா இருக்கட்டுமே.